Hi, hello, and welcome to Universal CAT Service Tamil YouTube channel. நம்ம சேனல்ல ஆல்ரெடி கேட்டியாவில் ப்ரொஃபைல் மெனூஸில் இருக்கக்கூடிய இந்த டூல்ஸ் எல்லாம் பற்றின டுட்டோரியல்ஸ் போட்டிருக்கிறோம். ஸோ அதோட கண்டினியூஸாக இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை பார்த்துக்குங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கமாண்ட் ஸ்ப்ளைன். ஸோ ஸ்ப்ளைன் ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கிட்டு ஸோ ரேண்டமாக இந்த மாதிரி கிளிக் பண்ணிகிட்டே வரணும். ஸோ நம்ம எவ்வளோ பாயிண்ட்ஸ் வேணாலும் கிரியேட் பண்ணலாம். ஸோ பேஸ்ட் அப் ஆன் திஸ் பாயிண்ட் த ஸ்ப்ளைன் இஸ் கிரியேட். யூ கேன் சி ஹியர் இந்த பாயிண்ட் நம்ம எங்கே கிளிக் பண்ணுறோமோ அதை பேஸ்ட் பண்ணி இந்த ப்ரொஃபைல் நமக்கு கிரியேட் ஆகும். ஸோ ஒன்ஸ் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா எஸ்கேப். நவ் யூ கேன் சி ஐ ஹவ் கிரியேட்டட் த ஸ்ப்ளைன் யூசிங் 7 பாயிண்ட்ஸ். ஸோ எவ்வளோ பாயிண்ட்ஸ் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட்ஸை கிளிக் பண்ணி மூவ் பண்ணுறது மூலமாக இந்த ஸ்ப்ளைனோட ஷேப்பை நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் ஸ்ப்ளைன் ப்ரொஃபைல் ட்ரா பண்ணுவோம். இந்த ஸ்ப்ளைன் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்யூரேட்டான ப்ரிசிஷன் காம்போனன்ட்ஸ்க்குலாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸில் வரக்கூடிய இர்ரெகுலர் ஷேப்ஸ், ரொம்ப கர்வேச்சராக வரக்கூடிய ஷேப்ஸு, அந்த மாதிரியான ப்ரொஃபைல்ஸ் தான் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். ஸோ ரொம்ப ப்ரிசிஷனான எக்ஸாக்ட் டைமென்ஷன் தேவைப்படுற இடத்துல நம்ம இந்த ஸ்ப்ளைன் யூஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இந்த ஸ்ப்ளைன் வந்து இந்த பாயிண்டை பேஸ் பண்ணி ரஃபாக தான் கிரியேட் ஆகுது. ஸோ இந்த மாதிரியான கர்வேச்சர் ப்ரொஃபைல்ஸுக்கு நம்ம we can யூஸ் this ஸ்ப்ளைன். ஸோ இந்த ஸ்ப்ளைனை கன்ஸ்ட்ரெயின் பண்ணுறதுக்கு we need to apply the dimension for all the points. ஸோ டைமென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்லா பாயிண்ட்டுக்கும் ஃப்ரம் த ஆரிஜின்லேருந்து XY டைமென்ஷன் மார்க் பண்ணும்போது ஸ்ப்ளைன் கன்ஸ்ட்ரெயின் ஆகும். ஜஸ்ட் டபுள் கிளிக் த டைமென்ஷன் ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் ஒன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது, நான் ஒவ்வொரு பாயிண்ட்ஸுக்கும் டைமென்ஷன் கொடுக்கும்போது த பாயிண்ட்ஸ் இஸ் சேஞ்ச் இன்டு கிரீன் கலர், ரைட்? ஸோ கிரீன் கலரில் சேஞ்ச் ஆகும்போது இது ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயினாக மாறிட்டு வருதுன்னு அர்த்தம். பட் வி நீட் டு கிவ் ஆல் தி பாயிண்ட்ஸ். ஸோ டைமென்ஷன் ஃபார் ஆல் த பாயிண்ட்ஸ், தென் ஒன்லி இட் வில் கன்ஸ்ட்ரெயின். ஸோ ஜஸ்ட் செலக்ட் திஸ் பாயிண்ட் ஒன் பை ஒன் ஃப்ரம் X dimension and Y dimension. So remaining 2 points. Okay, and the last point வந்து இந்த ஆக்சிஸ்ல அலைன் ஆயிருக்கிறதுனால ஸோ நமக்கு வந்து ஹரிசாண்டல் டைமென்ஷன் தேவையில்லை, ஒன்லி வெர்டிகல் டைமென்ஷன்ஸ் enough. So now you can see the spline is constrained. So using this point, இப்போ இந்த பாயிண்ட் நம்ம எடிட் பண்ணும்போது according to that point the spline shape is defined. So இந்த மாதிரி தான் spline profile draw பண்ணணும். So next one, connect curve. Just delete this. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் கனெக்ட் கர்வ். இந்த கனெக்ட் கர்வ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எம்டியான ஸ்பேஸில் வரைய முடியாது. ஸோ இதோட யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது டிஸ்கனெக்ட் ஆன ஸ்கெச்சஸ், எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த இடத்துல ஐ ஹாவ் 2 லைன்ஸ். இந்த லைன் வந்து இந்த இடத்துல எனக்கு கனெக்ட் ஆகணும் யூசிங் சம் கைண்ட் ஆஃப் ஸ்ப்ளைன் ப்ரொஃபைல். ஸோ நான் டேரெக்டாக இதில் போய் ஸ்ப்ளைன் கமெண்ட் யூஸ் பண்ணி வரையலாம். பட் நான் ஸ்ப்ளைன் வரைஞ்சேன் அப்படின்னா எனக்கு லைன் மாதிரி தான் கிரியேட் ஆகும். பிகாஸ் ஸ்ப்ளைன்ங்கிறது மல்டிபிள் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம கிரியேட் பண்ண முடியும். பட் டைரெக்டாக இந்த 2 பாயிண்ட்டை பேஸ் பண்ணி நமக்கு ஒரு ஸ்ப்ளைன் மாதிரி இதில் கனெக்ட் ஆகணும் அப்படின்னா we can use that connect profile. ஸோ கனெக்ட் கர்வ் போயிட்டு ஜஸ்ட் செலக்ட் திஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அண்ட் செகண்ட் பாயிண்ட். யூ கேன் சி திஸ் கைண்ட் ஆஃப் ப்ரொஃபைல் we get. ஜஸ்ட் ஐ கண்ட்ரோல்ஸ் தட் அகெயின் கனெக்ட் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அண்ட் செகண்ட் பாயிண்ட். ஓகே, பட் இந்த மாதிரியான கமெண்ட்ஸ்லாம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இதெல்லாம் டைமென்ஷன் இல்லாமல் கிரியேட் ஆகக்கூடிய ப்ரொஃபைல்ஸ். ஸோ இதுக்கெல்லாம் நம்ம வந்து ப்ராடக்ட் டிசைன் பண்ணும்போது இந்த மாதிரியான கமெண்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் ஃபார் யுவர் நாலேஜ் ஐ எம் டெல்லிங். So next one is ellipse. Just delete this. So ellipse command இங்க பாத்தீங்க அப்படின்னா எங்க இருக்கும். So ellipse பொறுத்த வரைக்கும் we have 2 values. So first one is major diameter. So length ஆன diameter வந்து major diameter னு சொல்லுவோம். Then shortest diameter is called as minor diameter. So இந்த ரெண்டு வேல்யூ கொடுக்கும்போது we can constrain the ellipse. So ellipse command வந்து இங்க இருக்கும். இந்த இடத்துல just select the ellipse and click this center point and drag. ஓகே, நம்ம எந்த டைரக்ஷன்ல டிராக் பண்றோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி எலிப்ஸ் கிரியேட் ஆகும். ஜஸ்ட் ஐ கிளிக் லைக் திஸ் அண்ட் லைக் திஸ். ஓகே, நவ் ஐ எம் அப்ளைங் த டைமென்ஷன் ஃபார் எலிப்ஸ். கன்ஸ்ட்ரெயின்ல இந்த இடத்துல கன்ஸ்ட்ரெயின் இருக்கும். இந்த கன்ஸ்ட்ரெயின்ங்கிறது ஆக்சுவலாக டைமென்ஷன் தான். ஜஸ்ட் ஐ டபுள் கிளிக் திஸ் ஆப்ஷன் அண்ட் ஐ செலக்ட் 1 2 அண்ட் கிவ் எனி ஒன் சைடு. ஸோ எனி ஒன் சைடு ஒரு டைமென்ஷன் கொடுக்கும்போது ஸோ இட் வில் ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் கன்ஸ்ட்ரெயின். ஸோ ஜஸ்ட் ரீசெலக்ட் 1 2. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம எலிப்ஸ் ப்ரொஃபைல் வரைஞ்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த பேரபோலா அண்ட் ஹைப்பர்போலா அண்ட் கோனிக், இந்த மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா கோனிக்கல் ப்ரொஃபைல். இப்போ ஸோ கோனிக்கல் ப்ரொஃபைல்ங்கிறது நமக்கு இந்த மாதிரியான ப்ரொஃபைல்ஸ் தேவைப்படுது. இப்போ இந்த மாதிரியான ப்ரொஃபைல்ஸ் தேவைப்படுது அப்படின்னா we can draw that conic. ஸோ ஆர் கமாண்ட் யூஸ் பண்ணி நம்மளால கோனிக் ப்ரொஃபைல் வரைய முடியாது. ஸோ ரொம்ப எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பெண்ணோட ஃப்ரண்ட் சைடு வருது இல்லை, அந்த சைடு எடுத்துக்கலாம். ஸோ டர்பைன் ப்ரொஃபைல்ஸு, ஏரோப்ளேன் ஆஃப் ஃபியூஸ்லேஜ், ஸோ
ஸோ இந்த மாதிரியான ப்ரொஃபைல்ஸ்லாம் நமக்கு தெரியும், பார்க்கும்போதே ஒரு கோனிக் ஷேப்பில் இருக்கும். தட்ஸ் கால்ட் அஸ் பேரபோலா, ஹைப்பர்போலா அண்ட் கோனிக். மூணுமே ஒரே மாதிரியான ஷேப் தான் கிரியேட் ஆகும். ஸோ ஹைப்பர்போலா வந்து நமக்கு ஓரளவு கோனிக் ப்ரொஃபைல் அச்சீவ் பண்ண முடியும். அதை தாண்டி இன்னும் அதிகமாக கோனிக் ப்ரொஃபைல் தேவைப்படுது அப்படின்னா ஹைப்பர்போலா போகலாம். இல்லை ரொம்ப அதிகமான கோனிக் ப்ரொஃபைல் வரக்கூடிய இடத்துல நம்ம கோனிக் கமாண்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் ஜஸ்ட் பேரபோலா மட்டும் இதில் கிரியேட் பண்ணுறேன். பேரபோலா ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ரேண்டம்லி செலக்ட் ஒன் பாயிண்ட். ஸோ பாயிண்ட் செலக்ட் பண்ணிட்டு இப்போ மூவ் தட் கர்சர், இப்போ நம்ம எந்த டேரக்ஷனில் மூவ் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி பேரபோலா கிரியேட் ஆகும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேருந்து இதை மூவ் பண்ணும்போது இந்த ஹைட்டை பேஸ் பண்ணி தான் இதோட கோனிக் ஷேப் நமக்கு டிஃபைன் ஆகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஹைட் கம்மியாகும் போது கோனிக் ஷேப் நல்லா இருக்குது. ஹைட் இன்க்ரீஸ் பண்ண கோனிக் ஷேப் வந்து ஒரு மாதிரி ரேடியஸ் ஷேப்பில், ஆர்க் ஷேப்பில் கிரியேட் ஆகும். ஓகே, ஸோ நான் இந்த இடத்துல கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல ஸ்டார்ட் பாயிண்ட், இந்த இடத்துல எனக்கு எண்ட் பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது now I created one parabola. ஸோ இந்த ப்ரொஃபைலை we cannot create using arc command. ஸோ இந்த ஆர்க் கமாண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஆர்க்கில் போயிட்டு நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் கிளிக் பண்ணிட்டு ட்ராக் பண்ணேன் அப்படின்னா கோனிக் ப்ரொஃபைல் வராது. ஓகேவா, திஸ் இஸ் கால்ட் அஸ் பேரபோலா. ஸோ இதேமே நம்ம டைமென்ஷன் கொடுக்கும்போது ஜஸ்ட் இதில் போயிட்டு டைமென்ஷன்ங்கிறது அதோட எல்லா பாயிண்ட்டையும் நம்ம வந்து வேல்யூ மூலமாக கண்ட்ரோல் பண்ணுறது தான். ஸோ அதனால அது வந்து பெரிய இஷ்யூ இல்லை. we can give the dimension. ஸோ ஹைப்பர்போலாவும் அதே மாதிரி தான் யூ கேன் நீங்கள் ட்ரா பண்ணி பார்த்துக்கங்க. ஸோ லாஸ்ட் ஒன் கோனிக். கோனிக்ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு பாயிண்ட்லேருந்து இந்த மாதிரி ட்ராக் பண்ணுங்க, ஒரு லைன் மாதிரி ஃபார்ம் ஆகும். இப்போ அதை இன்டர்செக்ட் பண்ணுற மாதிரி இன்னொரு லைன் மாதிரி, இப்போ இன்டர்செக்ட் பண்ணுற மாதிரி தான் வரும். ஏன்னா நீங்கள் இந்த டைரக்ஷனில் வரைஞ்சிங்கன்னா வராது. ஸோ இன்டர்செக்ட் பண்ணுற மாதிரி, ஸோ ஜாயின் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் இன்டர்செக்ஷன் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி வரைஞ்சிங்க அப்படின்னா யூ கெட் அனதர் லைன். ஸோ இந்த ரெண்டுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு கோனிக் ப்ரொஃபைலில் ஃபார்ம் ஆகும். ஸோ இதை நம்ம பார்த்தீங்கன்னா அப் டு மேக்ஸிமம் லெவல் இது ரெட் மார்க்கில் காமிக்குது அப்படின்னா இதுக்கு மேலே போகாதுன்னு அர்த்தம். இதுதான் மேக்ஸிமம் லெவல். ஸோ இதுக்கு கீழே இது எவ்வளோ தூரம் வேணுமோ நம்ம கொண்டு வந்துக்கலாம். ஸோ அது கீழே எடுத்துட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து கோனிக் ஷேப், தென் இங்கே வரும்போது ஹைப்பர்போலா, ஸோ இது பேரபோலா, ஸோ கீழே வரும்போது எலிப்டிக்கல் ஷேப்பில் வரும். ஸோ இது எல்லாமே கம்பைன் பண்ணி தான் இந்த கோனிக் ஷேப்பில் இருக்கும். ஸோ ஜஸ்ட் ரேண்டம்லி கிளிக் தட், ஸோ யூ கேன் கெட் தட் கோனிக் ப்ரொஃபைல். ஸோ இந்த மாதிரியான ப்ரொஃபைல்ஸ்லாம் வேணும் அப்படின்னா we can யூஸ் தட் கமாண்ட். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இதெல்லாம் ரொம்ப ரேர் கமெண்ட்ஸ் தான். ஸோ மேக்ஸிமம் டைம்ஸ் நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். ஏதாவது ஸ்பெஷல் ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரியான இடத்துல நீங்கள் ஒர்க் பண்ணும்போது மட்டும் தான் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஜஸ்ட் இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் கால்டு லைன். ஸோ லைன் கமாண்ட் ஆல்ரெடி வி ஹவ் சீன் ஹியர். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் ஆப்ஷனில் நம்ம லைன் வரைஞ்சிருப்போம். ப்ரொஃபைல் ஆப்ஷனில் லைன் வரையும் போது வி கேன் கண்டினியூஸ்லி ட்ரா த லைன். இந்த லைன் பார்த்தீங்கன்னா கமாண்ட் எக்ஸிட் ஆகாமல் கண்டினியூஸாக ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். நம்ம ஈஸியாக ஒரு ப்ரொஃபைலை கண்ட்ரோல் பண்ணி வரைஞ்சிடலாம். பட் இங்கே இருக்கக்கூடிய இந்த லைன் ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணும்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த லைன் ஆப்ஷன் ஜஸ்ட் டபுள் கிளிக். இந்த லைன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட்லேருந்து அடுத்த பாயிண்ட் நீங்கள் கிளிக் பண்ணோன்னா எக்ஸிட் ஆயிரும். நீங்கள் இந்த கண்டினியூட்டி எக்ஸிட் ஆயிரும். நம்ம ஒவ்வொரு வாட்டி அந்த பாயிண்ட்ல எக்ஸாக்டாக கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆல்வேஸ் பெட்டர் யூஸ் த ப்ரொஃபைல் கமாண்டில் இருக்கக்கூடிய லைன். ஓகே, ஸோ இதில் இருக்கிற லைன் ஆப்ஷன் எப்போவுமே பெட்டராக இருக்கும். ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணனாலும் பண்ணலாம், நோ இஷ்யூ. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபனைட் லைன். ஸோ இன்ஃபனைட் லைன்ங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபனைட்டான ஒரு லைன் ஃபார்ம் ஆகும். ஸோ இன்ஃபனைட் லைன் செலக்ட் பண்ணுறேன். So once I select the infinite line, you can see here we have three options: horizontal, vertical and point to point. So horizontal line வேணும் அப்படின்னா just select the horizontal. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லைன் ஃபார்ம் ஆகுது. இந்த லைனை நீங்கள் எந்த பாயிண்ட்ல கிளிக் பண்ணுறீங்களோ அந்த பாயிண்ட்ல ஜஸ்ட் ஒரு இன்ஃபனைட் லைன் நீங்கள் ஜூம் பண்ணிங்கன்னா தெரியும். சரி, இன்ஃபனைட் லைன். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் போயிட்டு வெர்டிக்கல், இப்போ வெர்டிக்கல் வேணும் அப்படின்னா இந்த எந்த இடத்துல கிளிக் பண்ணுறோமோ அந்த இடத்துல இருந்து ஜஸ்ட் ஒரு வெர்டிக்கல் லைன் ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் இன்க்ளைன்ட், அதாவது பாயிண்ட் டு பாயிண்ட். ஸோ 2 பாயிண்ட்ஸ். இப்போ இந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணுறேன். இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி நமக்கு ஒரு இன்க்ளைன் லைன். ஸோ அகைன் ஐ ஜஸ்ட் செலக்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், திஸ் இஸ் மை செகண்ட் பாயிண்ட், யூ கேன் சி. ஸோ இந்த மாதிரி நமக்கு கிராசிங் லைன்ஸ் போட்டு ட்ரிம், அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிறத ட்ரிம் பண்ணி நமக்கு தேவையான ப்ரொஃபைல் எடுத்துகிட்டு வரலாம். பைண்ட் டேஞ்சன் லைன்ங்கிறது, ஸோ இஃப் யூ ஹேவ் 2 சர்க்குலர் ப்ரொஃபைல். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 சர்க்குலர் ப்ரொஃபைல் இருக்குது. இந்த 2 சர்க்குலர் ப்ரொஃபைலையும் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி நமக்கு இந்த மாதிரி லைன் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ அந்த டைமில் வந்து நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய லைன் ஆப்ஷன் யூஸ் பண்ணி வரைகிறதுக்கு பதிலாக we can யூஸ் தட் பை டேஞ்சன் லைன். ஏன் அப்படின்னா நீங்கள் நார்மல் ப்ரொஃபைல் லைனோ இல்லைனா இங்கே இருக்கக்கூடிய ஸோ நார்மல் லைனோ நீங்கள் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஃப்ளோ, அதாவது இந்த கனெக்டிவிட்டி வந்து உங்களுக்கு டேஞ்சென்ஷியலாக கிரியேட் ஆகாது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது டேஞ்சென்ஷியலாக கிரியேட் ஆகிருக்குது. பட் இந்த எண்டில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் டேஞ்சன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த லைன் வந்து சர்க்கிள்குள்ளே மூவ் ஆகுதா, இந்த மாதிரி மூவ் ஆகும். ஸோ இதுக்கு நம்ம மேனுவலாக போயிட்டு டேஞ்சென்ஷியல் அப்ளை பண்ணி கன்ஸ்ட்ரெயின் பண்ணணும். பட் இது நமக்கு டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ அதனால நம்ம டைரெக்டாக வந்து டைரக்ட் லைன் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறது பதிலாக we can use that by tangent line. Here you can see the option by tangent line. Just select the option, select the circle,
யூ கேன் கெட் த லைன். சி யூ கேன் சி இந்த லைன் வந்து ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா டேஞ்சென்ஷியலாக அலைன் ஆயிருக்குது. இப்போ இந்த சர்க்கிளை நீங்கள் மூவ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் இந்த லைன் பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கிள் மேலேயே ட்ராவல் ஆகும். ஸோ அதை தான் வந்து நம்ம டேஞ்சன் கனெக்டிவிட்டின்னு சொல்லுவோம். இந்த லைனை நீங்கள் மூவ் பண்ணினாலும் அந்த சர்க்கிள் மேலே எக்ஸாக்டாக கரெக்டாக அது மூவ் ஆகும். ஸோ இங்கே போறீங்க போயிட்டு பைடாஞ்சன் லைன் ஜஸ்ட் செலக்ட் ஃபர்ஸ்ட் சர்க்கிள் அண்ட் செகண்ட் சர்க்கிள். ஸோ இந்த மாதிரியான கனெக்டிவிட்டி the line is connected between two circle அந்த மாதிரியான டைம்ல வந்து we can use that bitangent line. ஓகேங்களா? So next one is bisecting line. So bisecting lineங்கிறது for intersecting profiles. So we have some intersecting profile அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்து we can draw that bisecting line. So now I have two profile. இந்த லைனும் இந்த லைனும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஜாயின் ஆகுது. So I am selecting this bisecting line. ஸோ பைசெக்டிங் லைனில் போயிட்டு இந்த ரெண்டு லைனை நான் செலக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஸோ இந்த ரெண்டு லைனுக்கும் எக்ஸாக்டாக மிடில் ஒரு இன்ஃபினைட் லைன் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக இருக்கும். இந்த மாதிரி நமக்கு தேவைப்படும் போது வி கேன் யூஸ் பைசெக்டிங் லைன். ஸோ பைசெக்டிங் லைன் போகிறோம். ஜஸ்ட் ஐ செலக்ட் திஸ் ஒன் அண்ட் திஸ் ஒன் யூ கேன் சி. ஸோ இந்த லைன் இந்த ரெண்டுக்கும் நடுவில் ஒரு லைன் ஃபார்ம் ஆகுது. இந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கு தேவைப்படும் போது வி கேன் யூஸ் தட் பைசெக்டிங் லைன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் நார்மல் டு கர்வ். நார்மல் டு கர்வ். நார்மல் மீன்ஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு லைன் இருக்குது. இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கிள் இருக்குது. இப்போ இந்த லைன் மேலே இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுறேன். போயிட்டு லைன் நார்மல் டு கர்வ் இதை செலக்ட் பண்ணிட்டு இந்த லைனை நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா இந்த லைன் என்ன ஆங்கிள் இருக்குது இந்த லைன் என்ன ஆங்கிள் இருக்குதோ அதுல இருந்து 90 டிகிரிக்கு ஒரு லைன் ஃபார்ம் ஆகும். ஸோ ஜஸ்ட் செலக்ட் தட் லைன் யூ கேன் கெட் தட் ரிவ்யூ. சி யூ கேன் செலக்ட் தட் கர்வ் ஆல்சோ. இப்போ இந்த இடத்துல கிளிக் பண்ணும்போது எக்ஸாக்டாக ஸ்ட்ரைட்டாக வரும். எதனால அப்படின்னா இந்த லைன் ஹரிசாண்டலாக இருக்குது. ஸோ இட்ஸ் வெர்டிகலாக வரும். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த லைனோட ஆங்கிளை பேஸ் பண்ணி தான் இந்த லைன் வந்து கிரியேட் ஆகும். ஸோ சேம் அதே மாதிரி நீங்கள் ஒரு ஆர்க் மேலே கூட லைன் கிரியேட் பண்ணலாம். ஆர்க் மீன் சர்க்கிள் ஆர் எலிப்ஸ் எனி ப்ரொஃபைல். ஸோ லைன் நார்மல் டு கர்வ். ஸோ செலக்ட் த சர்க்கிள் யூ கேன் சி நம்ம எந்த இடத்துல கிளிக் பண்ணமோ அந்த பாயிண்டை பேஸ் பண்ணி 90 டிகிரியில் அந்த லைன் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணி தேவைப்பட்டதுன்னா வரைஞ்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஸோ இதுதான் இந்த ஆப்ஷன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆக்சிஸ் லைன். ஸோ ஆக்சிஸ் லைன்ங்கிறது பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் லைன். ஸோ நம்ம இப்போ இது வரைக்கும் நம்ம வரைஞ்சிருக்கிறது எல்லாமே சாலிட் லைன்ஸ். இப்போ இந்த ப்ரொஃபைல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சாலிட் லைன்ஸ். பட் இஃப் யூ யூஸ் திஸ் லைன் ஆக்சிஸ் லைன் அப்படின்னா நீங்கள் ஒரு லைன் வரைகிறீங்கன்னா அந்த லைன் வந்து இந்த மாதிரி டாட்டர் லைனாக ஃபார்ம் ஆகும். இது ரெஃபரன்ஸ் பர்பஸ். ஏதாவது நம்ம ஒரு ஆங்கிள் டிஃபைன் பண்ணும்போது நமக்கு லைன் தேவைப்படுது. இப்போ இந்த இடத்துல ஒரு ஆங்கிள் கொடுக்கணும். ஸோ நமக்கு லைன் தேவைப்படுது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி லைன் யூஸ் பண்ணி வரைஞ்சிக்கலாம். இல்லை மிரர் பண்ணும்போது இந்த மாதிரி லைன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லைன் பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் நாட் கிரியேட் எனி 3D. அதாவது இந்த ப்ரொஃபைலை யூஸ் பண்ணி நம்ம இந்த சாலிட் லைன் மட்டும்தான் 3D கன்வெர்ட் ஆகும். இந்த ரெஃபரன்ஸ் லைன் வந்து 3D கன்வெர்ட் ஆகாது. அதே மாதிரி இந்த ரெஃபரன்ஸ் ஆக்சிஸ் லைன்ங்கிறது இந்த ஸ்கெட்சுக்குள்ள மட்டும் தான் நமக்கு விசிபிளா இருக்கும். நம்ம இந்த ஸ்கெட்சில் இருந்து எக்ஸிட் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எக்ஸிட் திஸ் விண்டோ வி கேனாட் சி தட் ரெஃபரன்ஸ் லைன். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சாலிட் லைன் நமக்கு தெரியுது. பட் இந்த ஆக்சிஸ் லைன் நமக்கு தெரியாது. ஸோ டபுள் கிளிக் த ஸ்கெட்ச். இங்க பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கெட்சுக்குள்ள மட்டும் இருக்கும். ஃபார் ரெஃபரன்ஸ் பர்பஸ் ஒன்லி வி கேன் கிரியேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஆப்ஷன். ஸோ பாயிண்ட் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல பாயிண்ட் பை கிளிக்கிங் ஜஸ்ட் டபுள் கிளிக். ஸோ ரேண்டமாக நம்ம எங்கெங்க கிளிக் பண்ணுறோமோ அந்தந்த இடத்துல இந்த பாயிண்ட் கிரியேட் ஆகும். ஸோ இந்த பாயிண்டையுமே நம்ம டைமென்ஷன் கொடுத்து கண்ட்ரோல் பண்ணணும். ஜஸ்ட் டபுள் கிளிக் த டைமென்ஷன் ஆப்ஷன் அண்ட் கிளிக் த XY டைமென்ஷன். ஸோ ஒரு பாயிண்ட் கிரியேட் ஆகுதுன்னா அதோட XY வேல்யூ கொடுக்கும்போது பாயிண்ட் வில் கன்ஸ்ட்ரைன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து we need to give the dimension value to constrain the point. So next one is called as பாயிண்ட் யூசிங் கோஆர்டினேட். கோஆர்டினேட்டுங்கிறது ஃபர்ஸ்டே நம்ம இன்புட் கொடுக்குறோம். அந்த இன்புட்டை பேஸ் பண்ணி பாயிண்ட் வித் கன்ஸ்ட்ரெயினோட வரும். ஸோ ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் என்ன வெர்டிகல் டிஸ்டன்ஸ் என்னன்னு கொடுக்கும்போது எக்ஸாம்பிள் ஹரிசாண்டல் ஒரு 100 அண்ட் வெர்டிகல் டிஸ்டன்ஸ் ஒரு 150 கொடுத்து என்டர் கொடுத்தேன் அப்படின்னா யூ கேன் சி ஒன் பாயிண்ட் இஸ் கிரியேட்டட் அண்ட் த பாயிண்ட் டைமென்ஷன் ஆல்சோ ஹஸ் கிரியேட் ஹரிசாண்டல் வேல்யூ அண்ட் வெர்டிகல் வேல்யூ. ஸோ பேஸ்ட் அப்பான் தட் வேல்யூ த பாயிண்ட் வில் பி கிரியேட்டட். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸோ திஸ் த பெட்டர் ஆப்ஷன். ஸோ நம்ம பாயிண்ட் வச்சுட்டும் டைமென்ஷன் கொடுக்கலாம். இல்லைன்னா வித் டைமென்ஷனோட இந்த பாயிண்ட்ஸை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஈக்கி டிஸ்டன்ஸ் பாயிண்ட். ஈக்கி டிஸ்டன்ஸ் பாயிண்ட்ங்கிறது ஒரு ப்ரொஃபைல மல்டிபிள் பாயிண்ட்ஸாக நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னா we can use that ஈக்கி டிஸ்டன்ஸ் பாயிண்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹவ் ஒன் லைன் ப்ரொஃபைல் ஹியர். ஸோ ஐ ஹவ் ஒன் லைன் ப்ரொஃபைல். இப்போ இந்த லைன் மேலே எனக்கு ஒரு 10 பாயிண்ட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா we can directly go to this equidistance. The between distance will be equal. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் செலக்ட் தட் ஆப்ஷன் equidistance பாயிண்ட். செலக்ட் பண்ணிட்டு இந்த லைனை செலக்ட் பண்ணுங்க. ஸோ மல்டிபிள் எத்தனை பாயிண்ட்ஸ் வேணும்னு கேட்குது. ஜஸ்ட் என்டர் த வேல்யூ. ஐ ஜஸ்ட் என்டர் 8. யூ கேன் சி த லைன் இஸ் the 8 point is create over the line. ஓகேவா? இந்த மாதிரி நமக்கு கிரியேட் ஆகும். ஸோ நாட் ஓன்லி லைன் we can create the circle also.
ஸோ இந்த சர்க்கிளில் நான் ஒரு 8 பாயிண்டாக நான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் யூ கேன் கோ வித் ஈக்வி டிஸ்டன்ஸ் பாயிண்ட், ஜஸ்ட் செலக்ட் தட் சர்க்கிள் அண்ட் யூ கேன் ஜஸ்ட் என்டர் 4. திஸ் டைம் என்டர் 4. யூ கேன் கெட் 4 points at 4 quadrant. You can see 7th, 3rd and 4th. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நமக்கு வேணும் அப்படின்னா we can use that equidistance point. So next one is called intersection point. Intersection point means if we have any intersecting அப்படின்னாலே ஒன்று கிராஸ் ஆகுறது தான் intersecting. So if I have one circular profile here, now இந்த சர்க்கிளும் இந்த லைனும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல intersect ஆகுது. இந்த இடத்துல எனக்கு பாயிண்ட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா we can use that intersection point. Just select this intersection point. இந்த சர்க்கிள் செலக்ட் பண்ணுங்க, இந்த லைன் செலக்ட் பண்ணுங்க. இங்க பாத்தீங்கன்னா இந்த சர்க்கிளோட ரெண்டு இன்டர்செக்ட், இந்த ஏரியாலையும் சரி இதுல ரெண்டு இடத்துலயும் பாத்தீங்கன்னா பாயிண்ட் கிரியேட் ஆயிருக்குது. இஃப் யூ இன்க்ரீஸ் த சர்க்கிள் பொசிஷன் அண்ட் டைமென்ஷன், ஸோ பாயிண்ட் ஆல்சோ வில் ஆட்டோமேட்டிக்கலி மூவ். ஓகேவா? ஸோ நாட் ஓன்லி ஃபார் சர்க்கிள், இஃப் ஐ ஹாவ் திஸ் இன்டர்செக்டிங் லைன், நவ் ஐ வாண்ட் a பாயிண்ட் ஹியர், இன்டர்செக்ஷன் பாயிண்ட். அதே மாதிரி இங்கே இன்டர்செக்ட் ஆகுது, இங்கே ஒரு இன்டர்செக்ஷன் பாயிண்ட் வேணும் அப்படின்னா we can use this intersection point option. Just select these two line, we will get one point. Okay, so இந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணும்போது எங்கே தேவைப்படுமோ அந்த மாதிரி இடங்கள்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெகுலராக நம்ம எப்போவுமே இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்க மாட்டோம், பட் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணும்போது இப்போ சம்டைம்ஸ் உங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படும். அந்த டைமில் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஸோ தென் லாஸ்ட் ஒன் இஸ் கால்டு ப்ரொஜெக்ஷன். ஸோ ப்ரொஜெக்ஷன் பாயிண்டை செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போ இந்த பாயிண்டை கிளிக் பண்ணிட்டு எந்த லைனை எடுத்து செலக்ட் பண்ணுறீங்களா, இப்போ இந்த லைனை செலக்ட் பண்ணாலும் ஓகே, இந்த சர்க்கிளை செலக்ட் பண்ணாலும் ஓகே, இந்த பாயிண்ட் எக்ஸாக்டாக 90 டிகிரிக்கு ப்ரொஜெக்ட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பாயிண்ட் அப்படியே ஸ்ட்ரைட்டாக 90 டிகிரிக்கு ப்ரொஜெக்ட் ஆகும். அகைன் ஐ செலக்ட் திஸ் ப்ரொஜெக்ஷன் பாயிண்ட். இந்த பாயிண்டை செலக்ட் பண்ணிட்டு இந்த சர்க்கிளை செலக்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஐ செலக்ட். யூ கேன் சி இந்த பாயிண்ட் 90 டிகிரியில் ப்ரொஜெக்ட் ஆகும். இந்த கருவுக்கு 90 டிகிரி, இந்த கருவுக்கு 90 டிகிரியும் போது ஒரு ஆங்கிளில் அது ப்ரொஜெக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நமக்கு தேவைப்பட்டது அப்படின்னா ஸோ we can use that. ஓகேங்களா? ஸோ இதுதான் கேட்டையால ப்ரொஃபைலில் இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன்ஸ். இந்த ப்ரொஃபைல் ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம அதிகமாக ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுறது இதில் இருக்கிற மெனூஸ் இது மட்டும்தான். ஸோ இதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் நம்ம அதிகம் யூஸ் பண்ண மாட்டோம், பட் இருந்தாலும் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் என்னங்கிறது நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ஸோ நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கேட்டையா லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க இல்லை படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் இதை ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் இந்த கன்ஸ்ட்ரெயின் ஆப்ஷன், ஆப்ரேஷன்ஸ், ரிமைனிங் டூல்ஸ் எல்லாம் நம்ம கவர் பண்ணலாம். Thank you.